And the second son-in-law is Mr. Anuraj. 50 years of married life. Father கூறியது போல சிரமம் இல்லை. This எங்க 4 பேருடைய வாழ்க்கை. அதனால அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸ்கோரை சொல்ல போனா 18% இருந்து 23 வரைக்கும் ஸ்கோர். அவர்தான் டாப் ஸ்கோர் இருக்கு. 23 நினைக்கிறேன். அடுத்த ஸ்கோர் இருக்காங்க. அடுத்த டாப் ஸ்கோர் ஷாமினி, அப்புறம் நம்ம ஜோசப் ராஜ்குமார். இந்த பாறை மீது கட்டப்பட்ட இந்த வீட்டில் வசிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இதை கொஞ்சம் டீப்பா, அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யூ ஆல் நோ 5 வருஷம் முடிச்சுட்டீங்களா கல்யாணம் அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு 50 இயர்ஸ் இதை செலிப்ரேட் பண்ண உங்களுடைய ஜெனரேஷன் இருக்குமா? கொஞ்சம் இதை கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தோம். எப்படி ஒரு இந்த 50 இயர்ஸ் ஆஃப் இதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு யோசிச்சு இங்க வந்தப்ப எங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சது. அந்த எழுதிட்டு தான் சொல்யூஷன். தியாகமே இல்வாழ்வின் சாராம்சம். விட்டு கொடுக்கும் தன்மை எவ்வளவு கூட நிறைய இருக்கோ அவ்வளவு கூட வாழ்றது நல்லா அமையும். 50 can go to 75 also. So இந்த மகிழ்ச்சியான ஒரு விழாவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கிறது. So on behalf of all our family, I welcome you all to this celebration. And நிர்மலம்மா மற்றும் திரு அமல்ராஜ் அவர்கள் தங்களுடைய 50வது ஆண்டு திருமண வாழ்க்கையின் பொன்விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரின் சார்பாக இந்த நாளிலே அவர்களை நான் வாழ்த்துவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இது ஒரு பெரிய பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். என்றால் எல்லா வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம். அன்னைத்தரசா சொன்ன மாதிரி, அம்மா நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லா சோதனை வேதனையும் தாங்கிக் கொள்ள முடியுது, எப்படி, அதுக்கு என்ன காரணம்? அவங்க சொன்னது ஒண்ணுதான். அவங்கள கூட்டிட்டு போனாங்க. எங்க நேரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. பத்திரிக்கையாளர்லாம் கூட்டிட்டு போயிட்டு திவ்ய நற்கருணை காமிச்சு இங்க இருந்து தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அதே போல இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில திவ்ய நற்கருணை நாதெல்லாம் மையமாக இருந்து மாதாதான் இவர்கள் உறுதுணையாக இருந்து வழிநடத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே இவர்களை வாழ்த்துகிறேன். இவர்கள் 50 காலம் மட்டுமல்ல 75 ஆண்டுகால திருமண வாழ்வு வார்த்தை பாட்டை கொண்டாட வேண்டும். தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருந்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் நேசித்திருக்கிறார்கள். பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிற வாழ்க்கை. இதே மாதிரி தான் ஒரே ஒரு கருத்து. இதே மாதிரி தான் ஒரு முன்னாள் அமெரிக்க ஜூபிலி பொன்விழாவை கொண்டாடி அப்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற what is the success of your marriage life? You are celebrating golden jubilee today, 50th year anniversary. What is your success of your marriage life? அப்போ அந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆர்மர் பிரசிடென்ட் சொன்னாரு, when my wife doesn't understand me, I understand her. when I don't. அதுதான் எங்களுடைய 50 வருட கால வாழ்க்கை. இவரை புரிந்து கொள்ளாத பொழுது இவர் அவரை புரிந்து கொண்டார். அவர் இவரை புரிந்து கொள்ளாத பொழுது 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர். அதுதான் வாழ்க்கை. ஆக இந்த வாழ்க்கையை இவர்கள் மாறி மாறி வாழ்ந்து இந்த புன்முறுவலோடு அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் பார்ப்பதற்கு நேற்று கல்யாணம் அந்த அளவுக்கு நிர்மலா, நான் பின்னாடி பூச தொடங்கும்போது பார்த்தேன். நிர்மலாமா கொண்டையெல்லாம் பார்த்தேன், டெக்கரேஷன் பார்த்தேன். என்னடா அது, யாரோ புதுசா யாருக்கும் மேரேஜ் நடக்க போதா? உண்மையாலுமே அதாவது ஒன்று சொன்னாங்க, நான் அடிக்கடி கேட்கணும், நல்ல தம்பதியை
கேக் வந்துட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க அலெக்ஸ் எவ்ரிடே இஸ் மேரேஜ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வாழ்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே திருமண நாள் தான் அவருடைய வாழ்க்கை. நல்ல கணவனுக்கு நல்ல அதான் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை தெய்வீகம். அதுதான் இந்த தம்பதியர் இன்னும் பல்லாண்டு பலவாக சந்தோஷத்தோடு வாழணும். இந்த குடும்பம் திருக்குடும்பமாக 50 வருஷம் வாழ்ந்திருக்கு. இன்னும் பல வருஷம் திருக்குடும்பமாக வாழணும்னு உங்கள் அனைவரும் சார்பாக இந்த இயேசு மரி அதாவது மரியன்னை இவர்களுக்கு என்றும் துணை நிற்கணும். ஏனென்றால் இங்கு இருக்கிற இங்கே சூசையப்பர் இருக்கிறார்கள், குழந்தை இயேசு இருக்கிறார், இன்னொரு புறம் அன்னை மரியாள் இருக்கிறார், புனிதர்கள் இருக்கிறார். இந்த படத்தை இவர்களுக்கு என்னுடைய சிறிய அன்பளிப்பாக கொடுத்து அவர்கள் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரும்